அவருக்கு பணிவிடை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த மகாநகர் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்திருப்பார் என்பதை தெரிந்து கொள்ள. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை ஒரு இடத்துல பதிகிறார். இந்த நாட்டில் இந்த பண்பாட்டையும் பேசக்கூடிய, இந்த பண்பாட்டில் வாழக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பண்பாட்டை விட்டு விலகி வேறு ஒருவருக்கு செல்லும் என்று சொன்னால் நம்ம எண்ணிக்கையில ஒரு நபர் குறைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கூட்டத்தில் நமக்காக ஒரு எதிரியை உருவாக்கி விட்டோம் என்பதுதான் அர்த்தம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரியவே நினைக்கிறேன். நம்ம கூட்டத்தில் இருந்து கிறிஸ்துவராகவோ முஸ்லீமாகவோ யாராவது ஒருவர் மதமாறி விட்டார் என்று சொன்னால் நம்ம கூட்டத்திலிருந்து ஒரு எண்ணிக்கை குறைந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. அவர்கள் இந்த தேசத்திற்காக, இந்த தர்மத்திற்காக எல்லாரும் அவர்கள் எல்லாரும் செயல்படுவார்கள், அவர்கள் எதிரிகள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆக சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய பெரியவர்களே, கோழி பூசாரிகளே, ஒரு காலம் தன்னுடைய பகுதிகளை மதமாற்றத்தை அனுமதிக்க கூடாது. அதுக்குதான் அந்த தீர்மானத்தை சொன்னார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கோவில் முறையில சொல்லிக் கொடுக்கணும், உறவு முறையில சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்கள் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அருமையாக நம்ம தீர்மானத்தை அவர் சொன்னார். அதனால நம்ம அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதே போல சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன், ஒரு இளைஞர், குழந்தைகள் தேசபக்தி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லிக்கிறேன். சொன்னே சுதந்திர போராட்ட வீரர்கள் சொன்னோடனே தம்பி ஒரு கூட்டத்தில் ஒரு விஜயம் சொல்லிட்டாப்ல. அந்த அளவுக்கு தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறு சொல்லித்தரோம். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். இது இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இருக்கும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற பேர் உயிர் தியாகம் செய்திருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வீர வீர வரலாறுகளை தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் வரலாறு படிக்க முடியும். விஜயை பத்தி பேசினா வரலாறு படிக்க முடியாது. அதனால நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டுல 5-6 சிறுவர்கள் இருக்கிறாங்க. அப்ப 5-6 சிறுவர்கள்ல ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு டாக்டர் ஆவேன், ஒரு சிறுவர் படிச்சு வக்கீல் ஆவேன், ஒரு சிறுவர் என்ன சொல்றாங்க, நான் படிச்சு இந்த மாதிரி வாத்தியார போவேன் அப்படின்னு தன்னை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து படிச்சு சம்பாதிப்பேன், குடும்பம் பார்த்துக்கும் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நான் படிப்பேன், பெரிய சம்பாதிப்பேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் எனக்காக அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன அப்படி சொல்றேன்னு, நான் படிப்பேன், நல்லா படிப்பு பெரிய வருவேன், பெரிய தலைவனா வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப சுவாமி அப்ப வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த சின்ன வயதிலேயும் என்னுடைய படிப்பும், என்னுடைய பதவியும், என்னுடைய பணியும், என்னுடைய மக்கள் பணியும் நான் மிகப்பெரிய தலைவனாகவும் இந்த தேசத்திற்காக அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சொன்னது அந்த சிறு வயதிலே அவருக்கு ஏற்பட்ட சிந்தனை. உலகத்துல வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு கீழே ஐசிஎஸ் படிப்பு, பட்டப்படிப்பு, இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் நிகழாக இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு, அந்த பட்டப்படிப்பை இந்தியாவில் சுதந்திர பெறுவதற்கு முன்பாக இருந்த இந்தியாவில் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சிறிதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஐசிஎஸ் பட்டப்படிப்பு படித்துட்டு அந்த படிப்பை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய படையில போய் ஐஏஎஸ் பணியாற்றுறது, அப்படி ஒரு பட்டமே தேவையில்லை, பதவியே தேவையில்லை அப்படின்னு அந்த பட்டத்தை தூக்கி எறிந்து விட்டுட்டு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் வந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அப்படிப்பட்ட வரலாறு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டுகளை நம்ம